அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாயார் தாக்கல் செய்த மனு மீது 4 வாரங்களில் காவல்துறை பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். ஞானசேகரின் தாய் கங்காதேவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல். அதில் தனது மகன் ஞானசேகரனை கடந்த டிசம்பர் மாதம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கொள்ளை தொடர்பான வழக்கில் காவல்துறையின் கைது செய்தாகவும் அதன் பிறகு ஜனவரி 5ஆம் தேதி ஞானசேகரன் மீது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். தனது மகன் மீது பாலியல் வழக்கு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கடந்த 2019ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட பழைய வழக்குகளை காரணம் காட்டி காவல்துறையினர் ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கக்கூடிய எந்த விதிமுறைகளையும் மாநகர காவல்துறையினர் முறையாக பின்பற்றவில்லை எனவும் ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமாக தனது மகன் மீது வேண்டுமென்றே குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைத்துள்ளதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே சட்டவிரோத காவலில் அடைக்கப்பட்டுள்ள தனது மகனை விடுவிப்பதுடன் தனது மகன் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தையும் ரத்து செய்ய வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் எம் செந்தில்குமார் அமர்வு இன்றைய விசாரணை கொண்டது. அப்பொழுது மனு குறித்து 4 வாரங்களில் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.